ஜெபிப்போம். எங்கள் ஆண்டவராய் இயேசுவே, இந்த நாளுக்காய் கர்த்தர் இந்த நாளிலே தந்த வேதாய்வு கூடுகைக்காய் நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின ஆண்டவரே உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று நாங்கள் வாசிக்கிறபடி இந்த வேத வாயு கூடுகையிலே ஆண்டவரே தேவனாகிய உம்மையும் உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவையும் ஆண்டவரே நாங்கள் அறிய எங்களுக்கு நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் உதவி செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வேத வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் ஆய்வு செய்யும் பொழுது இதிலே உம்முடைய குமாரன் கிறிஸ்துவை நாங்கள் பார்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கூடுகையின் மூலமாய் நாங்கள் உமக்குரிய ஒன்றை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை எங்களுக்கு இந்த கூடுகையை தேவனீர் ஆசீர்வதித்து தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்தவங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பையும் வாழ்த்தையும் தெரிவிக்கின்றேன். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் வேத ஆய்வு, இது பாடம் 49. தலைப்பு ஆவிக்குரிய கடமை, நடைமுறைக்குரிய 3 மதியுரைகள். 48வது பாடத்துக்கு தலைப்பு சமூக கடமை, நடைமுறைக்குரிய 3 மதியுரைகள் என்று வைத்திருந்தோம். சகோதர சிநேகம், மனவாழ்வு, பண ஆசை. சமூக கடமைகள். இந்த வாரத்தில் கிறிஸ்தவர்களின் ஆவிக்குரிய கடமை, நடைமுறைக்குரிய 3 மதிப்புரைகள். 13ஆம் அதிகாரம் 7 முதல் 17 வரையிலான வசனங்களை நாம் இன்று பார்க்க போகிறோம். யாராவது ஒருவர் இந்த வசனங்களை வாசிப்போமா? 13ஆம் அதிகாரம் 7 முதல் 17 வரை. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்கள் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ, அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. இந்த 7 முதல் 17 வரையிலான இந்த வசனங்களை நாம் 3 பகுதிகளாக பிரித்துக் கொள்கிறோம். விசுவாசிகள் தளராது நிலைத்திருப்பதற்கு ஆசிரியர் 3 முக்கியமான காரியங்களை முன்வைக்கிறார். 1, மாறாத கிறிஸ்துவை மையமாக கொண்டு கிருபையிலும் சத்தியத்திலும் உறுதியாக இருக்க வேண்டும். 2, நிந்தையை சுமந்து நகரத்தை நோக்கி வாழும் விசுவாசிகள் நன்றி, அதாவது ஸ்தோத்திரம், நற்செயல் எனும் புதிய பலிகளை செலுத்துவதில் உறுதியாக இருக்க வேண்டும். 3, முன்னின்று நடத்துபவர்களுக்கு பணிந்தடங்குவதில் உறுதியாக இருக்க வேண்டும். இவ்வாறு ஆசிரியர்
விசுவாசிகள் தங்கள் விசுவாசத்தில் கிறிஸ்துவை பின்பற்றுவதில் தளராது, பொய்வின்றி, இடைவிடாது, அலையாது, அசையாது நிலைத்திருப்பதற்கு 3 காரியங்களை முன்வைக்கிறார். மீண்டும் வலியுறுத்துகிறேன். மாறாத கிறிஸ்துவை மையமாக கொண்டு கிருபையிலும் சத்தியத்திலும் உறுதியாயிருத்தல், நிந்தையை சுமந்து நகரத்தை நோக்கி, புதிய நகரத்தை நோக்கி வாழும் விசுவாசிகள் புதிய பலிகளை செலுத்துவதில் உறுதியாயிருத்தல், முன்னின்று நடத்துபவர்களுக்கு பணிந்தடங்குவதில் உறுதியாயிருத்தல். இந்த தலைப்புகளின் கீழ் சிறிய தலைப்புகளும் இருக்கின்றன. இதை பார்க்க இந்த 3 காரியங்களை பார்க்க போகிறோம். 1, மாறாத கிறிஸ்துவை மையமாக கொண்டு கிருபையிலும் சத்தியத்திலும் உறுதியாயிருக்க வேண்டும். அதிலே முதல் குறிப்பு, ஆசிரியர் ஆரம்பிக்கும் போதே 7ஆம் வசனம், தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஆசிரியர் கிறிஸ்தவர்கள் கிருபையிலும் சத்தியத்திலும் உறுதியாயிருப்பதற்கு முன்வைக்கக்கூடிய மதியுரை, நினைவு கூறுங்கள், சிந்தியுங்கள், பின்பற்றுங்கள். யாரை? வழி நடத்தினவர்களை. நல்லா கவனிங்கள். இந்த நடத்தினவர்கள் என்ற வார்த்தையைத்தான் கடைசியாகவும் இன்று முடிப்போம். நடத்துகிறவர்கள், நடத்தினவர்களை ஆரம்பித்து நடத்துபவர்களில் முடிக்கிறார். நடத்தினவர்களை நீங்கள் நினையுங்கள், நடத்தினவர்கள் போதித்த போதனைகளை நினைவுங்கள். 2வது, அவருடைய வாழ்க்கையின் நடக்கை. அது வாழ்க்கையின் நடக்கை என்பது அவருடைய வாழ்வின் ஓட்டமாகவும் இருக்கலாம், வாழ்க்கையின் முடிவாகவும் இருக்கலாம், வாழ்க்கையின் விளைவாகவும் இருக்கலாம். இதை நீங்கள் சிந்தியுங்கள், கன்சிடர், உற்று கவனியுங்கள், ஊன்றி கவனியுங்கள். அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள், இமிட்டேட். விசுவாசிகள் தளராது நிலைத்திருப்பதற்கு ஆசிரியர் முன்வைக்கக்கூடிய முதல் காரியம் இது. வழி நடத்திகள், நடத்தினவர்கள். அருமையான மொழியாக்கம் இது தமிழில். நடத்தினவர்கள், தலைவர்கள் என்றெல்லாம் சொல்லவில்லை, நடத்தினவர்கள். 3ஐ கவனித்து கடைசியாக சொல்கிறார், அவருடைய விசுவாசத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். நடத்தினவர்கள் மரிக்கிறார்கள், நடத்தினவர்கள் மரிக்கலாம். ஆனால் அவர்கள் யாரை மையமாக கொண்டு வாழ்ந்தார்களோ, அவர்கள் எதை பின்பற்றினார்களோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று ஆசிரியர் முதலாவது முன்வைக்கிறார். ஏனென்றால் இந்த எபிரேயர்களுடைய நிலைமை பின்புலம் என்னவென்று நமக்கு தெரியும். அவர்களுக்கும் மட்டுமல்ல, நமக்கும் புதிய நூதனமான விசித்திரமான புதுமையான போதனைகள் எல்லாம் அவ்வப்போது வந்து கொண்டிருக்கும். ஆசிரியர் இவர்கள் தளராது நிலைத்திருப்பதற்கு முன்வைக்கக்கூடிய முதல் மதியுரை, நீங்கள் அலைய வேண்டாம். இவர்கள் நினைத்து பாருங்கள், உங்களை நடத்தின இந்த முற்பிதாக்கள், இவருடைய பாதை, இவருடைய பார்வை, இவருடைய பாரம், இவைகளெல்லாம் உங்களுக்கு நிலையான பாதுகாக்கும் அரண் போல் இருக்கும். வரக்கூடிய நோய்களை தடுக்கக்கூடிய தடுப்பூசியாக இருக்கும். வரக்கூடிய ஓநாய்களுக்கு தப்பித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு காவலனை போல இருக்கும் என்று வழி நடத்தினவர்களை பின்பற்றுமாறு ஆசிரியர் முதலாவது மதியுரை வைக்கிறார். 2வது, அதை தொடர்ந்து 8ஆம் வசனம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். 8. வழி நடத்தினவர்களை குறிப்பிட்ட உடனேயே இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்று சொல்வது காரணம் என்ன? ஏன் இந்த நடத்தியவர்களை பின்பற்ற வேண்டும்? ஏன் இவருடைய போதனைகளை பின்பற்ற வேண்டும்? ஏனென்றால் இவர்கள் சுவாசித்த, நேசித்த, விசுவாசித்த, சேவித்த அந்த இயேசு மாறாதவர். இவரை எதுவும் மாற்ற முடியாது, யாரும் மாற்ற முடியாது. இப்படி மாறாத இயேசுவை இவர்கள் பின்பற்றியதால் அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய குணம் இதில் மிகவும் முக்கியமான ஒரு காரியம், இம்யூட்டபிலிட்டி என்று சொல்வார்கள். நான் கர்த்தர், நான் மாறாதவர். நாம் விசுவாசிக்கும் தேவன் மாறாதவர். மல்கியா 3:6. அவர் தாமாக இருக்கிறார். அவருடைய குணத்தில், ஒழுங்கில், பரிசுத்தத்தில், அன்பில், சிந்தனையில், சொல்லில், செயலில் ஒருபோதும் எந்த மாற்றமும் இல்லை. எதுவும் மாற்றாது. யாரும் அவரை மாற்ற முடியாது. யாக்கோபு 1:17 வாசிக்கின்றோம், அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. மனிதர்கள் மாறுவார்கள், மனிதர்கள் மாற வேண்டும், ஏனென்று பின் பார்ப்போம். ஆனால்
தேவன் மாறுவதில்லை. இந்த மாறாத இயேசுவை அவர்கள் விசுவாசித்தார்கள். இவர் மாறுவதில்லை என்பதற்கு அடையாளமாகத்தான் வேதத்தில் இந்த அசையாத நங்கூரம், மாறாத கற்பாறை, உறுதியான அடித்தளம் போன்றவைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. பரிசுத்தவான்கள் இப்படி சொல்வார்கள், he is being, not becoming. மனிதர்கள் தான் ஏதோ ஒன்றாக மாற வேண்டும். ஆனால் அவர் மாறுவதில்லை, மாற வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிறவராக இருக்கு என்று சொன்னார். எனவே ஒன்று, அவர் தம்முடைய நபரில் மாறுவதில்லை. 2, அவர் தம் நோக்கத்தில் மாறுவதில்லை. 3, அவர் தம் வாக்குறுதியில் மாறுவதில்லை. எதுவும் மாறுவதில்லை. மாற்றம் 2 வழிகளில் நிகழ வேண்டும். ஒன்று நன்மைக்காக, அது தீமைக்காக. தேவன் நன்மைக்காகவும் மாறுவதில்லை, தேவன் தீமைக்காக மாறுவதில்லை. மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவன் நன்மைக்காக மாறுகிறான் என்றால் அவன் குறைவுள்ளவன், அவன் குறைந்தவன், அவன் தாழ்வானவன். இவன் மேம்பட வேண்டும், இவன் முன்னேற வேண்டும், இவனில் மாற்றம் நிகழ வேண்டும், இவனுக்கு வளர்ச்சி, முதிர்ச்சி, தேர்ச்சி வேண்டும் என்றால் அவன் மாற வேண்டும். ஆனால் தேவன் மேன்மையானவர், முழுமையானவர், பூரணமானவர், சம்பூர்ணர். பரிசுத்தம், ஞானம், வல்லமை இவைகளுக்கெல்லாம் இவர்தான் இலக்கணம். அப்படி இருக்கும்போது இவர் ஏன் மாற வேண்டும்? எனவே தேவன் மாற மாட்டார். மாறினால் அவர் தேவன் அல்ல. 2வது, தேவன் தீமைக்காக மாறுகிறார் என்றால் அவர் நம்பத்தக்கவரோ, விசுவாசிக்கத்தக்கவரோ, பின்பற்றத்தக்கவரோ அல்ல. ஒன்றை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். காலம் மாறும், கலாச்சாரம் மாறும், சூழ்நிலைகள் மாறும், அரசியல் மாறும், உலக மனப்பாங்குகள் மாறும். ஆனால் தேவன் மாறுவதில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இந்த இயேசுவையே அவர்கள் விசுவாசித்தார்கள். எனவே ஆசிரியர் முதலாவது கூறுகிறார், உங்களை வழி நடத்தவுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். 2வது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவை பற்றிக் கொள்வதில் நீங்கள் உறுதியாயிருங்கள் என்று கூறுகிறார். ஒரு கேள்வி எழும், தேவன் மாறுவதே இல்லையா என்று. பல இடங்களிலே தேவன் மனஸ்தாபப்பட்டார். மனிதனை உண்டாக்கியதற்காக மனஸ்தாபப்பட்டார். சவுலை அரசனாக மாற்றியதற்காக மனஸ்தாபப்பட்டார். நினிவே பட்டணம் மனம் திரும்பிய பிறகு இப்படி பல இடங்களில் அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று இருக்கிறதே. தேவன் மாறுவதில்லையா என்றால் தேவன் மாறுவதில்லை. இது மனிதனுடைய மொழி. இதை ஆந்த்ரோபோமார்பிசம் என்று சொல்வார்கள். இது குறித்து அதிகமா பேசுவதற்கு இப்போது நேரம் இல்லை. எனவே ஒன்று, மாறாத கிறிஸ்துவை மையமாக கொண்டு கிருபையிலும் சத்தியத்திலும் நீங்கள் உறுதியா இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இதனுடைய 3வது காரியம்தான், ஆரோக்கியமான போதனைகளில் நீங்கள் உறுதியா இருக்க வேண்டும். 9ஆம் வசனம், பலவிதமான அந்நிய போதனைகளினால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் சிறப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களை முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. இப்ரேய விசுவாசிகள் யூத மதத்துக்கு திரும்பி போவதிலே அவர்கள் அதை பரிசீலித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்கள் பாடுகள், துன்பங்கள், சித்திரவதைகள் இவைகளுக்கு விலகி கொஞ்சம் சௌகரியமா வாழ்வதற்காக யூத மதத்துக்கு போய்விடலாம். இயேசுவைத்தான் விசுவாசிக்கிறோமே, இயேசுவை விட வேண்டிய அவசியம் இல்லை, இயேசுவை வைத்துக் கொள்வோம், போய்விடலாம் என்ற எண்ணத்தில் அவர்கள் இப்பொழுது தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆசையை முன்வைக்கிறார். ஆரோக்கியமான போதனைகளில் உறுதியாயிருங்கள். இந்த கருத்து வேதாகம் முழுவதும் நிலையோடும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14, 15 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி கூறுகிறார், நான் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுமான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவளாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்களா இருக்கும்படியாக அப்படி செய்தார். 2 தீமோத்தேயு 4:3-4 அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் சவித்தினவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று கூறுகிறார். ஆரோக்கியமான போதனைகளிலே நீங்க உறுதியாயிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, சடங்குகள், சம்பிரதாயங்கள், உணவு பழக்கங்கள், புறம்பான இது போன்ற காரியங்களினால் உங்கள் இருதயம் பலப்படுவதில்லை, உங்கள் விசுவாசம் உறுதிப்படுத்துவதில்லை. இன்றைய போதனைகள் பல வேளைகளிலே பொழுதுபோக்காக அல்லது விசுவாசிகளை மகிழ்விப்பதற்காக, கிளுகிழு பூட்டுவதற்காக கதைகள் நிரம்பிவிட்டன. கதைகள், கட்டுக்கதைகள், 2
நகைச்சுவை என்று மக்களை கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு மறுசாயலாக்குவதை விட்டுவிட்டு தங்கள் மனங்களில் தோன்றுவதையெல்லாம் மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இவர்களுக்கு இதுதான் பிடிக்கும். தேவனுக்கு என்ன பிடிக்கும், தேவனுடைய பார்வை என்ன, தேவனுடைய பார்வை என்ன, இவைகளெல்லாம் புறந்தள்ளிவிட்டு மக்களுக்கு என்ன பிடிக்கும், இவர்களிடையே நாம் ஒரு பேரை உருவாக்குவதற்கு என்ன செய்யலாம் என்பது இன்றைக்கு மேலோங்கி நிற்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. செலிப்ரிட்டி பிரீச்சர்ஸ், prosperity promises, motivational spirituality, doctrine light sermons, feel good Christianity. ஆசிரியர் சொல்லுகிறார், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, அது பலவிதமான அந்நிய போதனைகள். அந்நிய போதனை என்பது தேவனிடமிருந்து அல்லது அப்போஸ்தலரிடமிருந்து வராத போதனை. கிறிஸ்து கூட்டல் அல்லது கிறிஸ்து கழித்தல், அது அந்நிய போதனை. கிறிஸ்துவோடு ஏதோ ஒன்றை கூட்டுவது, அது கிறிஸ்துவுக்குரிய ஏதோ ஒன்றை கழிப்பது. கிறிஸ்தவம் கிறிஸ்து என்ற நபரையும் கிறிஸ்து செய்து முடித்த வேலையுமே ஆதாரமாக கொண்டது. இன்று புதுமை, புதிய பாணி, நவீன நற்செய்தி என்று பல வண்ணங்களில் பல வடிவங்களில் இது போன்ற பலவிதமான காற்றுக்கள் வீசுகின்றன. இவைகளை குறித்து எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் என்று ஆசிரியர் அவர்களுக்கு வலியுறுத்துகிறார். இது என்னுடைய முதல் குறிப்பு. ஒன்று, மாறாத கிறிஸ்துவை மையமாக கொண்டு கிருபையிலும் சத்தியத்திலும் உறுதியாயிருத்தல். இரண்டாவது, நிந்தையை சுமந்து நகரத்தை நோக்கி வாழும் விசுவாசிகள் நன்றி, நற்செயல் எனும் புதிய பலிகளை செலுத்துவதில் உறுதியாயிருத்தல். இதில் நாம் சற்று நேரம் செலவழிப்போம். உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். 10ஆம் வசனம், இதில் 10 முதல் 16 முதலான வசனங்களை பார்க்க போகிறோம். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. பழைய உடன்படிக்கையிலே கூடாரம் இருந்தது, சந்திக்கும் கூடாரம், ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. அங்கு என்னென்ன இருந்தன என்று நமக்கு தெரியும். ஒரு பலிபீடம் இருந்தது. அந்த பலிபீடத்திலே லேவியர்கள், ஆசாரியர்கள் பலி செலுத்தினார்கள். ஆசிரியர் இந்த 10ஆம் வசனத்தில் பாவ நிவாரண நாள் பண்டிகையும் பாவ நிவாரண நாள் பண்டிகையில் கொடுக்கப்பட்ட பலியையும் மனதில் வைத்து பேசுகிறார். இதை கவனிக்க வேண்டும். அந்த பலிபீடத்தில் பாவ நிவாரண நாளின் போது செலுத்தப்பட்ட மிருகத்தினுடைய இரத்தம் பரிசுத்த இல்லத்திலும் மகா பரிசுத்த இல்லத்திலும் தெளிக்கப்பட்டது. ஆனால் அதன் உடல் பாளையத்துக்கு வெளியே கொண்டு போகப்பட்டு அங்கிருந்த மரப்பீடத்தில் சுட்டரிக்கப்பட்டது. பாவ நிவாரண நாளில் கொடுக்கப்பட்ட மிருகத்தினுடைய உடலை ஆசாரியன் சாப்பிடக்கூடாது. மற்ற பலிகளில் ஒரு பங்கு அவருக்கு உண்டு. ஆசிரியர் கூறுகிறார், நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஆசிரியர் 2 பலிபீடங்களை இங்கு முன்வைக்கிறார். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, ஆசரிப்பு கூடாரத்திலும் ஒரு பலிபீடம் உண்டு. கூடாரத்திலும் ஆராதனை உண்டு, இங்கே நம்முடைய பலிபீடத்தை ஆதாரமாக வைத்தும் ஒரு ஆராதனை உண்டு. 3 வார்த்தைகளை நாம் அடிக்கடி இந்த எபிரேயர் வேத ஆய்வில் பயன்படுத்தியிருக்கிறோம். சுப்பீரியர், சுப்ரீம், சஃபிஷியன்ட். மேன்மையான பலி, முதன்மையான பலி, போதுமான பலி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேன்மையான பலி, முதன்மையான பலி, போதுமான பலி. இந்த பலிபீடம், நமக்கு இருக்கக்கூடிய பலிபீடம், அது நம்முடைய சிலுவை. இந்த சிலுவையாகிய பலிபீடத்தில் மரித்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக மேன்மையானவர், மிக உயர்ந்தவர். பழைய உடன்படிக்கையின் ஆராதனையை பின்பற்றுகிறவர்களுக்கு கிறிஸ்துவை புசிக்க அனுமதி இல்லை, அதிகாரம் இல்லை, உரிமை இல்லை, தகுதி இல்லை என்று ஆசிரியர் கூறுகிறார். பழைய உடன்படிக்கையில் ஆசாரியர்களுக்கு மறுக்கப்பட்ட அந்த உடல்
புதிய உடன்படிக்கைக்கு வருகின்ற பொழுது ஆசிரியர் எண்ணெய் வாங்கி புசியுங்கள் என்று சொல்கிறார். பழைய உடன்படிக்கையில் திருச்சட்டம் மறுத்ததை புதிய உடன்படிக்கையில் கிருபை நமக்கு வழங்குகிறது. முதல் 5 புத்தகங்களிலே ஆதியாகமும், யாத்ராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும், இந்த 5 புத்தகத்தினுடைய மையம் லேவியராகமும். லேவியராகமத்தின் 27 அதிகாரங்களிலுமே மைய அதிகாரம் லேவியராகமம் 16ஆம் அதிகாரம். 16ஆம் அதிகாரம் தான் பாவ நிவாரண நாள் பண்டிகை குறித்து பேசும் விழா. இந்த 16ஆம் அதிகாரத்திலே பாவ நிவாரண நாளிலே பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்பட்ட அது உச்சகட்டம். ஆசிரியர், எபிரேயர் ஆசிரியர் இந்த 13ஆம் அதிகாரத்திலே 11, 12 இப்படி எழுதுகிறார். ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்கள் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனால் கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். 13 அதிகாரங்களிலே ஆசிரியர் விளக்க உரையும் மதியுரையும் கொடுக்கிறார். நாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பகுதி மதியுரைதான். ஆனால் இந்த மதியுரையில் ஆசிரியர் விளக்க உரையையும் அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். பாவ நிவாரண நாளிலே இரத்தம் பரிசுத்த இல்லத்திலும் மகா பரிசுத்த இல்லத்திலும் தெளிக்கப்பட்டது. உடல் பாளையத்துக்கு வெளியே சுட்டரிக்கப்பட்டது. இதனுடைய நிறைவேறுதல் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இரத்தம் உள்ளே, உடல் தீட்டு என்று கருதப்பட்டு பாளையத்துக்கு வெளியே கொண்டு செல்லப்பட்டது. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் மதத்துக்கு வெளியே, மத அமைப்பு முறைக்கு வெளியே மத தலைவர்களால், அரசியல் தலைவர்களால், மக்களால் தள்ளப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார். எனவே ஆசிரியர் கூறுகிறார், ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். யூத மதத்துக்கு திரும்பி போகலாம் என்று எத்தனித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த எபிரேய விசுவாசிகளுக்கு சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவினுடைய நிந்தையை சுமந்து இயேசு எங்கு பாடுபட்டாரோ பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். மீண்டும் அந்த அமைப்பு முறைக்கு போக வேண்டாம், போகாதீர்கள் என்று தடுக்கிறார். பழைய மத வாழ்க்கையோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஒருபோதும் நினைக்க முடியாது. அன்று பாளையம் ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி இருந்த பகுதி. எபிரேயர்கள், இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த இந்த சமூகம் தான் பாளையம். பாளையம்தான் பரிசுத்தம் என்று கருதப்பட்டது. பாளையத்தில் தேவனுடைய பிரசன்னம் இருப்பதாக கருதப்பட்டது, இருந்தது. பாளையம் பரிசுத்தம் தான். தேவனுடைய பிரசன்னம் அங்குதான் இருந்தது. ஒழுங்கு இருந்தது, பாதுகாப்பு இருந்தது, தேவ மக்களாலான ஒரு சமுதாயம் இருந்தது, அங்கீகாரம் இருந்தது. பாளையத்துக்கு வெளியே அது தீட்டு, அசுத்தம், அது சாபம், அவமானம் என்று கருதப்பட்டது. தொழுநோயாளிகள் பாளையத்துக்கு வெளியே தள்ளப்பட்டார்கள். தீட்டுப்பட்டவர்கள் பாளையத்துக்கு வெளியே வைக்கப்பட்டார்கள். 7 நாட்கள், 14 நாட்கள் என்று. பாவ நிவாரண நாளிலும் மிருகத்தின் உடல் பாளையத்துக்கு வெளியே சுட்டரிக்கப்பட்டது. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நகர வாசலுக்கு வெளியே சாபமானார், பாவமானார், தேவ தூஷணமானார். மத தலைவர்களால், மதத்தால் வெளியே தள்ளப்பட்டார். பாளையத்துக்கு வெளியே ஆசிரியர் கூறுகிறார், நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். மத முறைமை, அங்கு ஆலயம் இருந்தது, ஆசாரியர் இருந்தார்கள்,
சடங்கு, சம்பிரதாயம், பாரம்பரியம், சட்டம், நாள், நேரம், இடம், உடை, உணவு, விழா, கழுவுதல், மந்திரம், வார்த்தை, அட்டவணை, நிகழ்ச்சி நிரல் என்று எல்லாம் இருந்தன. ஒரு புறம்பான சுத்தம் இருந்தது, ஒரு அமைப்பு முறை இருந்தது, அதிகாரம் இருந்தது, கட்டுப்பாடு இருந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போதே இவைகளையெல்லாம் எதிர்த்தார். இவைகளுக்கு மாறாக நடந்தார். ஓய்வு நாளிலே குணப்படுத்தினார். பரிசேயருடைய அந்த சடங்கு முகமூடியை, இந்த பாசாங்கை கிழித்தார். ஆயக்காரர்களும் பாவிகளோடு உட்கார்ந்து உண்டார். ஏன் ஆலயத்தை கள்ளர் குகை என்று கூட சொன்னார். இந்த மதம் யூதர்களுக்கு மட்டும்தான் என்று இருந்தபோது சமாரிய பெண்ணோடு, நூற்றுக்கு அதிபதியோடு என்று சம்பந்தமே இல்லாத புறவினத்தாரோடு பேசுகிறார். அன்றும் சரி இன்றும் சரி மனிதர்கள் இயேசுவை மத அமைப்புக்குள் அடக்க முயல்கிறார்கள். நான் பிறப்பால் ஒரு கத்தோலிக்கன். எங்கள் ஊருக்கு அருகில் பல சிறிய கிராமங்கள் இருந்தன. எங்கள் ஊரும் கிராமம்தான். அந்த நாட்களில் ஒரு பங்கு, அதாவது பாரிஷ், அதற்கு சில கிளை பங்குகள் இருக்கும். அந்த ஊரில் சாமியார், குருவானவர் இருக்க மாட்டார். இந்த சாமியார் அந்த ஊர்களுக்கு அவ்வப்போது போய் வருவார். அந்த ஊரில் ஏதாவது சிறப்பு நிகழ்ச்சிகளோ அவசியமா இருந்தால் இவர் போய் வருவார். ஆனால் எங்கள் ஊரில் தான் அந்த சாமியார் இருப்பார். எங்கள் ஊருக்கு அருகில் பெருமணல் என்று ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊரில் அப்போது சாமியார் கிடையாது. அவஸ்தை பூசுதல் என்று சொல்வார்கள். அதாவது மரண தருவாயில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கடைசியாக நன்மை என்று சொல்லக்கூடிய ஒன்றை கொடுத்து ஜெபித்து விட்டு வருவார் சாமியார். சாமியார் போக முடியவில்லை என்றால் அவருடைய உதவியாளர் உபதேசியார் போய் வருவார். எங்கள் ஊருக்கு அருகில் இருந்த அந்த ஊரில் பெருமணலில் ஒருவர் வியாதிப்பட்டிருக்கிறார்னு சொன்னபோது சாமியாரால் போக முடியவில்லை. உபதேசியாரிடத்தில் இந்த நன்மையை கொடுத்து அவருக்கு கொண்டு போய் கொடுத்து விட்டு வாருங்கள் சொன்னார். அந்த உபதேசியாரும் நானும் புறப்பட்டு போனோம். எங்கள் ஊர் ஒரு கடற்கரை கிராமம். எங்கள் ஊரிலிருந்து அந்த பெருமணல் ஊருக்கு கடற்கரை வழியாக நடந்து போய் கொண்டிருக்கிறோம். உபதேசியார் அந்த நன்மை வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு சிறிய என்னிடத்து கொடுத்திருந்தார். இருவரும் நடந்து போய் கொண்டிருந்தோம். அந்த உபதேசியார் கொஞ்சம் பின்னால் வந்து கொண்டார், வயதானவர். நான் முன்னால் போனேன். இதில் என்னதான் இருக்கிறது பார்ப்போமே என்று அந்த டப்பியை இதுதான் கொஞ்சம் திறந்து விட்டேன். கடற்கரையில் காற்று கொஞ்சம் வேகமாக வீசியது. நான் திறந்தவுடன் உள்ளே இருந்த அந்த நன்மை, இந்த ஓஸ்தி பறந்து போய்விட்டது. பறந்து அருகில் இருந்த ஒரு மரத்தில் போய் இருந்து விட்டது. என்ன செய்வது தெரியவில்லை. நான் சிறுவன். இப்போ உபதேசியார் வருவார். அதை கொண்டு போய் அவஸ்தை பூசுதல் வியாதிப்பட்டவருக்கு கொடுக்க வேண்டுமானா உள்ளே ஒன்றுமில்லையே, என்ன செய்வது? அவர் வருவதற்கு முன் நான் ஜெபம் பண்ணேன். உடமரத்தில் இருக்க ஆண்டவரை என் டப்பிக்குள்ள வாரும் என்று. எப்படி? இந்த உடமரத்தில் இருக்க ஆண்டவரை என் டப்பிக்குள்ள வாரும், என் குப்பிக்குள்ள வாரும் என்று. ஆண்டவரை என்னுடைய குப்பிக்குள் அடக்குவது. மனிதர்கள் இந்த பழைய மத முறைமைக்குள் தேவனை அடக்கி விடலாம் என்று முயன்றார்கள், இன்றும் முயல்கிறார்கள். ஆசிரியர் சொல்லுகிறார், உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய அங்கீகாரம், உங்களுடைய அந்தஸ்து, அதிகாரம் இவைகளெல்லாம் இருப்பதாக நினைக்கக்கூடிய இந்த பாளையத்தை விட்டு இழிவு, நிந்தை, அவமானம் என்று கருதக்கூடிய பாளையத்துக்கு புறம்பே, பாளையத்துக்கு வெளியே நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்கிறார். திரைக்குள்ளே, முன்பு ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ளேதான் அந்த திரை. இன்று பாளையத்துக்கு வெளியே அவருடைய உடல் சுட்டரிக்கப்பட்ட போது ஆலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. பாளையத்துக்கு வெளியே, திரைக்கு உள்ளே இயேசு எங்கே பாடுபட்டாரோ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்கே நமக்காக சிலுவையில் அறையப்பட்டாரோ அது பாளையத்துக்கு வெளியே. இந்த பாளையத்துக்கு வெளியே பெரிய சமூகம் ஒன்றுமில்லை. அங்கு இழிவு, நிந்தை, அவமானம், வலி இவைகள் இருக்கும். மத்தேயு 9, 16, 17 நமக்கு எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு பகுதி. ஒருவனும்
கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோட இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோட இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போம், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள். 2 உவமானங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். புது திராட்சை ரசம் பழைய துருத்தி, புது துணி பழைய துணி. புது திராட்சை ரசத்தை பழைய துருத்தில் ஊற்றி வைக்க முடியாது. ஊற்றி வைத்தால் என்ன? ஊற்றி வைத்தால் பழைய துருத்தி கிழிந்து விடும், புது திராட்சை ரசமும் வீணாகும். புது துணியை பழைய துணியில் ஒட்டு போட்டால் என்ன? பழைய துணி கிழிந்து விடும், புது துணியாலும் எந்த பயனும் இல்லை. தேவன் யூதர்களுக்குத்தான் அந்த யூத மதம் என்று ஒரு கொடுத்தார். தேவனே அதை அளித்தார். புறவினத்தாருக்கு தேவன் மதம் என்று கொண்ட ஒரு அமைப்பு முறையை கொடுக்கவில்லை. ஆனால் மனிதன் தன்னை அறியாமலேயே ஒன்றை உருவாக்கி விட்டான். பாளையத்துக்கு புறம்பேதான் இயேசு பாடுபட்டார். நிந்தையை சுமந்து, அவமானம், இழிவு, துர்க்கீர்த்தி இவைகளை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே போவோம், மத அமைப்புக்கு முரம்பே வெளியே போவோம் என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இந்த சிலுவை அன்றும் சரி இன்றும் சரி பலருக்கு இடரால் தான். வேதம் முழுவதையும் நீங்கள் ஒருமுறை வாசித்து பாருங்கள். 1 Corinthians 1:23 அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். 1 Corinthians 2:2. நானோ நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். 6:14. உலகம் இந்த மக்களுக்கு கவர்ச்சியாக இல்லை. சிலுவையில் அறையப்பட்ட மக்களும் இந்த உலகத்துக்கு கவர்ச்சியா இல்லை, இந்த உலகமும் அவர்களுக்கு கவர்ச்சியா இல்லை. திருமணத்தின் போது திருமணத்தை நடத்தி முடித்த போதகர் கடைசியாக சொல்வார், தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக என்று. அதே பாணிகள் சொல்வதா இருந்தால், தேவன் பிரித்ததை மனிதன் இணைக்காதிருப்பானாக, தேவன் கிழித்ததை மனிதன் தைக்காதிருப்பானாக, தேவன் இடித்ததை மனிதன் கட்டாதிருப்பானாக. இந்த பகுதியை லேவியராகும் வேத ஆய்வின் போது நான் 2 முறை குறிப்பிட்டிருக்கிறேன். 3வது முறை இன்றும் குறிப்பிடுவதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை, வருத்தமும் இல்லை. பாளையத்துக்கு புறம்பே இதுதான் ஒரு கிறிஸ்தவன் எடுக்க வேண்டிய இடம், ஆனால் உலகத்தால் புரிந்து கொள்ள முடியாத இடம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த உலக மத முறைமையை, இந்த மதத்தை நான் ஏன் விட்டேன், எப்படி விட்டேன், எப்படி கிறிஸ்துவை நான் பற்றி கொண்டேன் என்று 7 காரியங்களை பட்டியலிடுகிறார். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், அதை நான் விட்டேன். தேவனே கொடுத்த அங்கீகாரத்தின் முத்திரை, அந்த பேட்சை கழற்றி நான் எறிந்தேன். இந்த முத்திரை எனக்கு வேண்டாம். 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் என்ற முத்திரை எனக்கு தேவையில்லை, கிறிஸ்து போதும். 2, இஸ்ரேல் வம்சத்தான் தேசிய ஆடை விட்டேன். என்னுடைய அடையாளமாக இவைகளெல்லாம் முன் நாட்களில் என்னுடைய அடையாளம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் என்பதின் அடையாளம் பேட்ச். இஸ்ரேல் வம்சத்தான், நேஷனல் கார்ட், நான் யார் தெரியுமா, இஸ்ரேலன், வேண்டாம். 3, பெஞ்சமின் கோத்திரத்தான், என்னுடைய ட்ரைபல் ரோப், வளவு மகிமையான ஆடைகள். 3, 4, எபிரேயரில் பிறந்த எபிரேயன், என்னுடைய மேலங்கி ரபீனிக்கல் கவுன். 5, நியாய பிரமாணத்தின்படி பரிசெயன், என்னுடைய டினாமினேஷனல் ட்ரெஸ். மக்கள் இன்று நான் கிறிஸ்தவன்
என்ற அந்த அடையாளத்துக்குள் கூட அவர்கள் இருக்க மாட்டார்கள். வேறு இப்படிப்பட்ட பல அடையாளங்கள் அவருக்கு வேற வேண்டும். விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசை என்பது போல இப்படி இந்த ஸ்தாபன உடைகள் எல்லாம் வேண்டும். ஸ்தாபன உடைகள் வேண்டும். தங்களுக்கு தீர்க்கதரிசி, அப்போஸ்தலன் என்ற இந்த ரபினிக்கல் கவுன் வேண்டும். கோத்திரத்தின் அங்கி வேண்டும். சபையை துன்பப்படுத்தினவன், ஜலட், பித்தன், சீருடைகள் வேண்டும். நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன், பகட்டானாரை, சுயநீதி. இப்படி மத முறைமைக்குரிய எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படுகிறேன் என்பது அப்போஸ்தலனாய் பவுலுடைய நிலைப்பாடு. இவைகளெல்லாம் தூக்கி எறிந்தார். இயேசுவோடு தன்னை ஒன்றித்துக் கொண்டார், அடையாளப்படுத்திக் கொண்டார். ஒரு சொல்லுவார், எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். என்னுடைய பாதுகாப்பு, என்னுடைய அங்கீகாரம், என்னுடைய மதிப்பு, என்னுடைய சமூகம் என்று கருதிய அனைத்தையும் நான் தூக்கி எறிந்து விட்டேன். கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். 8ஆம் வசனம், என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அன்று எண்ணினேன் மட்டுமல்ல, இன்றும் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். விட்டு ஐயோ விட்டு விட்டேனே, ஐயோ விட்டு விட்டேனே, என் பாதுகாப்பை இழந்தேனே, என் அங்கீகாரத்தை இழந்தேனே, என் மதிப்பை இழந்தேன் என்று நான் வருத்தப்படுவதாக எங்கும் பவுல் கூறவில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டு கிறிஸ்துடைய சீடர்களுக்கும் அவர் வேண்டுகோள் வைக்கிறார், ஒரே சிந்தையாயிருப்போமாக, இதே சிந்தையோடு இருப்போமாக என்று. அன்பான பரிசுத்தவான்களே, தேவ மக்கள் அனைவருமே ஆள வேண்டும், கிறிஸ்துவோடு மகிமையோடு ஆள வேண்டும் என்று விரும்புவார்கள். மிகவும் நல்லது. இயேசுவோடு ஆள பலர் என்ற பாடல் உண்டு. தேவைப்பட்டால் கேட்டு அந்த வரிகளை வாசியுங்கள். இயேசுவோடு ஆள்வதற்கு பலர் உண்டு, இயேசுவோடு சாவதற்கு பலர் இல்லை. ஆறுதல் தேடுவோர் பலர் உண்டு, இழப்பவர்கள் பலர் இல்லை. ஒலிவ மலையில் அவரோடு பாடுவதற்கு பலர் உண்டு, கெத்சமனையில் அவரோடு பாடுபடுவதற்கு அநேகர் இல்லை. பாடுகளும் மகிமையும் சேர்ந்துதான் போகும். பாடு இல்லையேல் மகிமை இல்லை. ஒரு 5 வசனங்களை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். 1-2 மட்டும் வாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளை முன்னறிவித்த போது, பாடுகளுக்கு பின்புதான் மகிமை. பாடுகளும் மகிமையும் சேர்ந்துதான் போகும். கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதில்லையா? லூக்கா 24:26. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். பாடுபட்டால் மகிமை, பாடும் மகிமையும் சேர்ந்து வரும். நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். எபிரேயர் ஆசிரியர் சொல்லுகிறார், நிந்தையை சுமந்து, அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே போக கடவும். பாளையத்துக்கு புறம்பே அங்கே பாதுகாப்பு இல்லை, பாளையத்துக்கு புறம்பே அங்கீகாரம் இல்லை, பாளையத்துக்கு புறம்பே அங்கே அதிகாரமும் இல்லை, கட்டுப்பாடும் இல்லை. பாளையத்துக்கு வெளியே இழிவும் அவமானமும் நிந்தையும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் இழப்பும் வருத்தமும் வலியும் தான் உண்டு. ஏன் இவர்கள் செல்கிறார்கள்? ஆசிரியர் 14ஆம் வசனத்தில் கூறுகிறார், ஏனென்றால் நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். இந்த நிலையான நகரம், தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரமுள்ள நகரம், இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு
பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். அதையல்ல, அதில் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். எனவே இவர்கள் பாளையத்துக்கு புறம்பே போவதற்கு எந்த தயக்கமும் காட்டவில்லை. மூன்றாவது சொல்கிறார் ஆசிரியர், நன்றி நற்செயல் எனும் பலிகளை செலுத்துவதில் உறுதியாக இருக்க வேண்டும். 15-16 யாராவது வாசிப்போம் அந்த வசனத்தை. 15-16. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஒரு பலிபிடம் உண்டு. இந்த பலிபிடத்திலே நாம் செலுத்துவதற்கு பலிகளும் உள்ளன. பலி, ஸ்தோத்திர பலி. நன்றா உன்னிப்பா கவனிங்கள். நான் சில கேள்வி கேட்பேன். ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அடுத்ததாக, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதீர்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஒரு புறம் ஸ்தோத்திர பலி, இன்னொரு புறம் நன்மை செய்வதும் தான தர்மம் பண்ணுவதும். பலி இருக்கிறது, பலிபிடம் இருக்கிறது, இந்த பலி செலுத்தக்கூடிய ஆசாரிகள் இருக்கிறோம். இது ஆராதனை முறைமை. பழைய உடன்படிக்கையில் அங்கே பலிபிடம் இருந்தது, பலி இருந்தது, லேவியர்கள் இருந்தார்கள், ஆசாரியர்கள் இருந்தார்கள். புதிய உடன்படிக்கையிலும் ஆசிரியர் சொல்கிறார், ஓ நீங்களும் உங்களுக்கும் பலிபிடம் இருக்கிறது, இந்த பலிபிடத்தில் நீங்கள் ஆசாரிகள், நீங்களும் செலுத்த வேண்டிய பலி இருக்குதுன்னுகிறார். இரண்டு காரியங்கள். முதலாவது ஸ்தோத்திர பலி. இது தேவனுக்கு நாம் செலுத்தக்கூடிய பலி. ஸ்தோத்திர பலி நேர்கோட்டில் போகிறது. நன்மை செய்வதும் தான தர்மம் பண்ணுவதும் இது கிடைமட்டமாக சகோதரர்களுக்கு, தேவனற்ற மக்களுக்கும் செலுத்தக்கூடிய பலி. நேர்கோட்டிலும் போகிறது ஒரு பலி, அது தேவனுக்கு. கிடைமட்டமாக மனிதனுக்கும் போகிறது. இரண்டு பலிகளை செலுத்துவதற்கு ஆசிரியர் இந்த எபிரேய விசுவாசிகளுக்கு மதியுரை வழங்குகிறார். நேர்மட்டம், கிடைமட்டம், தேவனுக்கு, மனிதனுக்கு. இந்த ஆராதனையின் மத்தியஸ்தர் யார்? அவர் மூலமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்முடைய பிரதான ஆசாரியர். அவர் மூலமாய் பழைய உடன்படிக்கைகள் கொடுக்கப்பட்டது போல லேவியர்கள் மூலமாக, அந்த ஆசாரியர்கள் மூலமாக, உங்களுடைய சடங்குகள் மூலமாக, பாடல்கள் மூலமாக, ஒரே ஒரு மனிதன் மூலமாக இந்த பலி செலுத்துவதற்கு வேறு எதுவும் தேவையில்லை, வேறு யாரும் தேவையில்லை. இந்த ஆராதனை எப்போது செலுத்தப்பட வேண்டும்? அதையும் சொல்கிறார். எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும். இது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை பாணி. இந்த ஆராதனை செலுத்துவதற்கு, இந்த பலி செலுத்துவதற்கு எந்த கால அளவும் கிடையாது, இடமும் கிடையாது, நேரமும் கிடையாது, கால அளவும் கிடையாது. இது ஒரு குறிப்பிட்ட நாளில், ஒரு குறிப்பிட்ட இடத்தில், ஒரு குறிப்பிட்ட முறைமையில், ஒரு குறிப்பிட்ட சடங்கோடு செலுத்தப்படக்கூடிய ஸ்தோத்திர பலி அல்ல. இது எப்போதும். எப்படி சமாரிய பெண்ணோட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொன்னார். எங்கும் தொழுது கொள்ளும் என்று காலம் வரும் என்று சொன்னார். அதுபோல எப்போதும் தொழுது கொள்வது. பழைய உடன்படிக்கையில் கொடுத்த மதத்தை அளித்தார் என்றால் மனிதன் புதிய உடன்படிக்கையில் எப்படி ஒன்றை உருவாக்குவது? இந்த ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையை சரியாக சொல்ல நன்றி பலி. ஸ்தோத்திரம் என்பது நன்றி, பிரைஸ் என்பது துதி. எனவே ஸ்தோத்திர பலி என்பது நன்றி பலி. பழைய உடன்படிக்கையில் குறிப்பாக 5 பலிகள் கொடுத்தார்கள் என்று தெரியும் நமக்கு. சர்வாங்க தகன பலி, தானிய பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. அதில் 3வது பலி சமாதான பலி. அதற்கு இன்னொரு பெயர் ஐக்கிய பலி, அது நன்றி பலி. லேவியராகமம் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது நன்றி பலி. இந்த நன்றி பலி மகிழ்ச்சி பலி. ஸ்தோத்திர பலி, உங்கள் உதடுகளின் கனியாய ஸ்தோத்திர பலியை செலுத்துங்கள் என்று ஆசிரியர் கூறும்போது அவர் ஓசியா 14:2 தான் மேற்கோள் காட்டுகிறார். கவனிங்கள். தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும்,
அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். எப்படி உதடுகளிலே காளைகள் வரும்? உதடுகளின், இங்கே எபிரேயர் ஆசிரியர் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துங்கள். இது பலி. உதடுகளின் காளைகளை செலுத்துகிறோம். இது ஒரு விசுவாசியினுடைய உள்ளார்ந்த வாழ்க்கையினுடைய விளைச்சல், கனி. இது இந்த உதடு அது ஒரு வாய்க்கால், அந்த நன்றி வருவதற்கு. எனவே ஸ்தோத்திரம் என்பது ஒரு உணர்ச்சி அல்ல. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த கவனியங்கள் இன்னொன்னு சுட்டி காட்டுகிறேன். இது ஸ்தோத்திர பலி. பலி என்றால் அங்கு வலி இருக்கும். வலி இல்லை என்றால் அது பலி இல்லை. ஒரு மிருகமானாலும் சரி, ஏதோ தானியமானாலும் சரி, ஒரு மிருகத்தை கொல்லும்போது வலி இருக்காதா? அப்படியான ஸ்தோத்திர பலி என்றால் என்ன? வீடு நிறைய பணம் இருக்கும்போது, கர்த்தாவே எனக்கு பணத்தை கொடுத்தீர், உமக்கு நன்றி என்று சொல்வதிலே என்ன வலி இருக்கிறது? என் தேவைக்கு போதுமான வருமானம் இல்லை, ஆண்டவரே இந்த நிலைமையில என்னை வைத்திருக்கிறேன், உமக்கு நன்றி. இது பலி. சுகம் இருக்கும்போது, தேவனே நல்ல சுகத்தை கொடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வதிலே என்ன பலி இருக்கிறது? போதுமான சுகம் இல்லை, போதுமான ஆரோக்கியம் இல்லை, ஆனாலும் தேவனே நீ போதுமானவர் என்று சொல்வது ஸ்தோத்திர பலி. இன்பம், துன்பம், இகழ்ச்சி, புகழ்ச்சி, போற்றுதல், தூற்றுதல், வரவேற்றல், ஒதுக்குதல், எதிர்மறையான சூழ்நிலையிலும் தேவனே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், ஆமன் என்று சொல்வதிலே அது பலி, ஸ்தோத்திர பலி. பழைய உடன்படிக்கையில் கூட மக்கள் பலி கொடுத்தார்கள். பலி செலுத்தும் போது கூட 10 நிமிடங்கள் தான் இருக்கின்றன. ஏதோ புறம்பாக இந்த மிருகங்களை எல்லாம் கொண்டு வந்த உடனே தேவன் அதில் கழிகூர்ந்து விட்டார், அக்களித்து விட்டார். இந்த மக்கள் ஆடுகளையும் மாடுகளையும் பலிகளையும் கொண்டு வந்தார்கள் என்று. ஏசியா 1ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நிலமும் எனக்கு அரோசியம் ஆயிருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்திலும் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுவது எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது. அவைகளை சுமந்து இழைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் அறிந்திருக்கிறது சொல்லுகிறார். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கும் மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். தேவன் என்ன பலியில் அக்கறை இருந்தார்? வெளியே ஒன்றை கொண்டு வந்தது அல்ல, அதிலே இருதயம் இல்லை என்றார். அவர்கள் செலுத்தும் போது இருதயத்திலே இரக்கம் இல்லாமல் புறம்பே பலி செலுத்தினார்கள் என்றால் தேவன் அங்கீகரிக்கவில்லை. அதுபோல புதிய ஏற்பாட்டில் தேவ மக்களாகி நாம் செலுத்தக்கூடிய பலியிலும் வலி இருக்க வேண்டும். வலி இல்லை என்றால் அது பலி இல்லை. இழப்பு என்று ஒன்று இல்லை என்றால், வருத்தம் என்று ஒன்று இல்லை என்றால், வேதனை என்று ஒன்று இல்லை. கர்த்தாவே நல்ல வேலை, 5 லட்சம் ரூபாய் வேலை எனக்கு கொடுத்து அல்லேலூயா. இது அல்லேலூயா சொல்வதற்கு ஒரு என்ன கஷ்டம் இல்லை. ஆண்டவரே எனக்கு பெரிய பங்களாக கொடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுல ஸ்தோத்திரம் சொல்வதற்கு அவருக்கு என்ன வலி? இது மக்களெல்லாம் என்னை வரவேற்கிறார்கள், ஆண்டவரே உமக்கு நன்றி. இது நன்றி சொல்வதற்கு அவருக்கு என்ன வலி இருக்கிறது? ஸ்தோத்திர பலி. நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். தாராளமாய் தேவைகள் கொடுப்பது. நான் கவனிங்கள், இவைகளின் மேல், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார்.
நிச்சயமாக ஆசிரியர் இந்த பிரியமா இருக்கிறார் அந்த வார்த்தையை குறிப்பிடுகிற பொழுது அவர் ஒன்றை மனதில் வைத்து குறிப்பிடுகிறார் என்றுதான் நினைக்கிறேன். 5 பலிகளை 2 வகைகளாக பிரிக்கலாம். சுகந்த வாசனையான பலி, சுகந்த வாசனையற்ற பலி. சுகந்த வாசனையான பலி தேவனுக்கு பிரியமானது. சுகந்த வாசனையற்ற பலி தேவனுக்கு பிரியமானது அல்ல. தேவன் இந்த பலிகள் மேல் பிரியமாயிருக்கிறார் என்று ஆசிரியர் குறிப்பிடுகிற பொழுது அவர் சுகந்த வாசனையான பலி இது தேவனுக்கு ஏற்புடையது, தேவன் அங்கீகரிக்கிறார், தேவன் பிரியமாயிருக்கிறார் என்பதை மனதில் வைத்துதான் குறிப்பிடுகிறார் என்று நான் நினைக்கிறேன். எனவே இது வெறும் தர்மம் அல்ல, இது ஒரு பிச்சைக்காரனுக்கு நான் போடக்கூடிய ஒரு பிச்சை அல்ல, தேவையுள்ளவனுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு தானம் அல்ல, இது பலி, இது ஆராதனை. எனவே இந்த ஸ்தோத்திர பலியும் நன்மை செய்வதும் தான தர்மம் பண்ணுவதும் அவரால், அவர் வழியாக, அவருக்காக. இது போன்ற பலிகள் ஆராதனை குறித்த வேதத்துல பல பகுதிகளில் வாசிப்போம். எடுத்துக்காட்டாக யாக்கோபு 1:27 எப்படி எழுதுகிறார், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. 2 காரியம் முடித்துவிட்டேன். 3வது காரியம், முன்னின்று நடத்துபவர்களுக்கு பணிந்தடங்குவதில் உறுதியா இருக்க வேண்டும். ஆசிரியர் இந்த பகுதியை ஏதோ ஒன்று எழுதுவோம் என்பது போல் எழுதவில்லை. 7ஆம் வசனத்தை அவர் ஆரம்பிக்கின்ற பொழுது உங்களை நடத்தினவர்கள் என்று எழுதுகிறார். நடத்தினவர்கள் என்று கடந்த காலத்தில் குறிப்பிடுகிறார். 17ஆம் வசனத்து வருகின்ற பொழுது உங்களை நடத்துகிறவர்கள் என்று குறிப்பிடுகிறார். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. எபிரேய விசுவாசிகளுடைய பின்புலம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சித்திரவதை அனுபவிக்கிறார்கள், பாடுகள் அனுபவிக்கிறார்கள், யூத மதத்துக்கு திரும்பலாம் என்ற எண்ணம் மேலோங்குகிறது, அலைபாய்கிறார்கள், பயம் அவர்களுடைய இருதயத்தில் குடிகொண்டிருக்கிறது. தளராது நிலை நிற்பதற்கு ஆசிரியர் அவர்களுக்கு கூறக்கூடிய உபாயம், வழி, கருவி, வழி நடத்தினவர்கள், வழி நடத்துகிறவர்கள் என்ற 2 தூண்களை குறிப்பிடுகிறார். 7ஆம் வசனத்தில் வழி நடத்தினவர்கள், அவருடைய போதனை, அவருடைய வாழ்க்கை, அவருடைய விசுவாசம் நினைத்து பாருங்கள், பின்பற்றுங்கள். இன்று வழி நடத்துகிறவர்கள், இந்த வழி நடத்தினவர்கள், நடத்துகிறவர்கள், இந்த வார்த்தை மிகவும் அற்புதமான ஒரு வார்த்தை. 2 தூண்கள், இந்த 2 தூண்களின் மேல் உங்கள் வாழ்க்கையை கட்டுங்கள் என்று சொல்றார். உங்களை நடத்தினவர்களை, உங்களை நடத்துகிறவர்களை, நடத்தினவர்களை நினைவு கூறுங்கள், நடத்துகிறவர்களுக்கு பணிந்தடங்குங்கள், கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஒபே அண்ட் சப்மிட், 2 பரிமாணங்கள். கீழ்ப்படிந்து பணிந்தடங்குங்கள். கீழ்ப்படிதல் வேறு, பணிந்தடங்குதல் வேறு, 2 ஒன்றல்ல. கீழ்ப்படி என்றால் உனக்கு விருப்பமோ விருப்பமில்லையோ இணங்குவதற்கு இடம் கொடு. பிறர் உன்மேல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அனுமதி. ஒருவர் உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கின்ற பொழுது நம்பு, கீழ்ப்படி. பணிந்தடங்கு என்றால் அப்படி அல்ல, மனம் வந்து விட்டுக்கொடு, எதிர்ப்பை கைவிடு, முன் வந்து ஒப்புக்கள். இதை விளக்குவதற்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கிறேன், எளிமையா புரிந்து கொள்ளலாம். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். அப்பா ஒரு மகனை சொல்கிறார், கடைக்கு போய் இதை வாங்கி வா. அப்படி சொல்லலாம். எப்பவும் நான் தான் போக வேண்டியிருக்கு, அண்ணனை போக சொல்லவே மாட்டேங்கிறீங்க, என்னைக்காவது அவன் போறானா, எதுக்கு எடுத்தாலும் என்ன தான் கூட்ட சொல்றீங்க, நான் படிச்சுட்டு இருக்கேன், போக முடியாது என்று சொல்கிறான். இல்லப்பா போயிட்டு வந்துருப்பா. இல்ல இன்னைக்கு நான் போக முடியாது, அவனு தான் போக சொல்லணும் என்று ஒரு 5 நிமிடம் இப்படி உரையாடல், வாக்குவாதம் போய் கொடுங்க, அவன் போயிட்டு வர என்று சொல்லி கடைக்கு போகிறான்.
இது கீழ்ப்படிதல், பணிந்தடங்குதல். அப்பா கடைக்கு எழுந்திரியா, அப்பா சொல்லுங்கப்பா, எப்போனா போறப்பா, உங்களுக்கு இல்லாதப்பா. இது பணிந்தடங்கு. கீழ்ப்படிந்து அடங்குங்கள். முறுமுறுப்போடு குறை சொல்லுதலோடு, கீழ்ப்படிதலிலே பெரிய இன்பம் இருப்பது போல எனக்கு தோன்றவில்லை. பணிந்து அடங்குதல், அதுதான் காரியம். 2 சாராரை ஆசிரியர் கூறுகிறார். வழி நடத்துபவர்கள். இவர்கள் சர்வாதிகாரிகள் அல்ல, முதன்மை அதிகாரிகள் அல்ல, ஆள்பவர்கள் அல்ல, ஆட்சி செய்பவர்களும் அல்ல, கட்டுப்படுத்துபவர்களும் அல்ல, முன்னின்று நடத்துபவர்கள். இவர்கள் முன்னவர்கள், முன்னோடிகள், முன்மாதிரிகள், மேய்ப்பர்கள், ஆசிரியர்கள், காவலர்கள், கணக்கு ஒப்புவிக்கக்கூடிய உக்ரானக்காரர்கள், பணிவிடைக்காரர்கள். நடத்துபவர்கள் தான். நான் சொல்றேன் செய்யி. இந்த துணியும் வார்த்தையும் ஒரு மனிதனிடத்தில் வருகிறது என்றால் அவன் தன்னுடைய நிலைமையிலிருந்து விழுந்து விட்டான் என்று பொருள். இந்த வழி நடத்துபவருடைய கடமையை ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இவர் ஒன்று விழிப்புணர்வு, 2வது பொறுப்புணர்வு. விழிப்புணர்வு என்ன? ஆவிக்குரிய காவலாளிகளைப் போல் விழித்திருக்கிறார்கள். ஆசிரியர் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பலவிதமான அந்நிய போதனைகள் வரும். எச்சரிக்கையா இருக்க வேண்டும். மேய்ப்பனை போல நீங்கள் விழித்திருங்கள், காத்திருங்கள். காவலனை போல, மேய்ப்பனை போல விழித்திருங்கள், விழித்திருக்க வேண்டும். என்ன பேசுகிறீர்கள், என்ன போதிக்கிறீர்கள் என்பதில் நீங்களும் எச்சரிக்கையாருங்கள். உள்ளே என்ன வருகிறது என்பதிலும் எச்சரிக்கையாருங்கள். மக்கள் அலைவார்கள், அலைப்புண்டு போவார்கள், அலைபாய்வார்கள், தங்கள் இச்சைகளுக்கேற்ற போதர்களை வரவழைப்பார்கள். பலவீனர்களை தாங்குங்கள், அலைபவர்களை திருப்பிக் கொண்டு வாருங்கள். இந்த மக்களும் அலைபாயாதபடி காத்துக் கொள்ளுங்கள் என்று விழிப்புணர்வோடு இருங்கள் என்று ஆசிரியர் குறிக்கிறார். பொறுப்புணர்வு என்ன? இது என் சபை, என்ன ஆத்துமா. ஒரு சகோதரன், நல்ல சகோதரன், அவருக்காக நான் இந்த கஷ்டப்பட்ட போது ஒரு முறை நான் சொன்னேன், உனக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்று. அந்த சகோதரர் சொன்னார், பிரதர், எனக்காக நீங்க எல்லாம் ஒண்ணு கஷ்டப்படல பிரதர், எனக்காக ரத்தம் சிந்தி கஷ்டப்பட்டது இயேசு ஒருவர்தான் என்று. கன்னத்தில் ஓங்கி அடித்தது போல் இருந்தது. கேட்க கஷ்டமா இருந்தது. ஆனால் அது உண்மை, அதுதான் உண்மை, அது மட்டுமே உண்டு. பொறுப்புணர்வு. தங்கள் விருப்பம் போல் நடத்தாமல், இது என்னுடைய ஆளுகை, இது என்னுடைய அரசு, இங்கு கோலச்சுவது நான் என்ற எண்ணம் சிறிதளவு கூட இல்லாமல் ஒரு நாள் வரும். தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற பயத்தோடு நடத்த வேண்டும். இது பொறுப்புணர்வு. இதை கேட்டது பிறகு இதோ யாக்கோப்பு 3:1, என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. பேரும் புகழும் கிடைக்குமா? இதனால் ஒரு வாழ்க்கை உருவாகுமா, அமைக்க முடியுமா? இப்படி அறிவித்து கூட்டுகிற ஆத்துமாக்களை எல்லாம் வைத்து நான் ஒரு சிறிய சாம்ராஜ்யத்தை உண்டாக்கலாமா? நாளானது விளங்கப்படும். எசேக்கியேல் 34 போதகர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையும் வாசியுங்கள். பொய்யான மேய்ப்பன் மேல் எப்படிப்பட்ட தீர்ப்பு வரும், இதை வாசிக்கின்ற பொழுது கதி கலங்கிவிடும். 1 கொரிந்தியர் 3 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார், எல்லாம் நெருப்பால் சோதிக்கப்படும். வழி நடத்தப்படைய கடமை என்ன? கீழ்ப்படிந்து அடங்குங்கள். வழி நடத்துதலை ஏற்று நடக்கும் மனப்பாங்கு. எதுக்கெடுத்தாலும் கேள்வி. எதிர்க்கக்கூடாது, வாதாடக்கூடாது, பிரிவினை ஏற்படுத்தக்கூடாது, குறை கூறக்கூடாது. நடத்துறவர்களுக்கு நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்று சுமையாக மாறக்கூடாது. நானும் சுமையாக கருதினேன், அவரும் சுமையாக கூறுகிறான், மனதோடு சமாதானத்தோடு பிரிந்து விடுதான். நோக்கம் எதற்காக? அவர்கள் தங்கள் வேலையை துக்கத்தோடு செய்தால் அதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை. மகிழ்ச்சியோடு செய்வதற்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும். இது நோக்கம். விளைவு
துக்கத்தோடு செய்தால் விசுவாசிகளுக்கு பயன் உண்டாகாது. மந்தையை நேர்த்தியாக பராமரிக்க முடியாது. தளராது நிலைத்திருப்பதற்கு ஆசிரியர் மாறாத கிறிஸ்துவை மையமாக கொண்டு கிருபையிலும் சத்தியத்திலும் உறுதியா இருக்க வேண்டும் என்று சொன்னார். நிந்தையை சுமந்து நகரத்தை நோக்கி வாழும் விசுவாசிகள் நன்றி நற்செயல் என்னும் புதிய பலிகளை செலுத்துவதில் உறுதியா இருக்க வேண்டும் என்றார். முன்னின்று நடத்துபவர்களுக்கு பணிந்தடங்குவதில் உறுதியா இருக்க வேண்டும் என்றார். இப்படி உறுதியாக இருந்து நாம் தளராது நிலைத்திருப்போம். ஆமென். Praise the Lord. நல்ல பிதாவே, இந்த மாலை வேளையிலே நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாளையத்திற்கு புறம்பே பாடுபட்டது போல நிந்தையை குறித்து அஞ்சாமல் உம்முடைய அடிச்சூடுகளை பின்பற்றி வாழவும் சேவிக்கவும் உம்முடைய கிருபை எங்களுக்கு அருள்வீராக. ஆண்டவரே, நிலையான நகரம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் வரவிருக்கிற இந்த நிலையான நகரத்தை, பரம நகரத்தை எதிர்நோக்கி வாழ்கின்ற மக்கள் இந்த வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் உமக்கு நன்றியுள்ள மக்களாய் நாங்கள் வாழ விரும்புகிறோம். உம்முடைய அன்பின் பராமரிப்பின் கீழ் நாங்கள் வாழ்கின்றோம். எந்த நிலை இருந்தாலும் அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதுபோல நீர் எங்களுக்கு தந்த வளங்களை நீர் எப்படி தாராளமாயும் உதாரத்துவமாயும் உம்முடைய வளங்களை பகிர்ந்து கொண்டீரோ, உம்முடைய நற்செய்திக்காக, தேவனுடைய சபைக்காய், தேவனுடைய மக்களுக்காய் ஆண்டவரே நாங்கள் உதாரத்துவமாய் தாராளமாய் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை அருள்வீராக. எங்களுக்கு ஒப்புவித்த தேவ மக்களை ஒழிப்போடும் பொறுப்போடும் துரைத்தனம் செய்யாமல் மெய்ப்பனின் உள்ளத்தோடு மேய்த்து பேண பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்பிப்பீராக. ஆண்டவரே, நடத்துகின்றவர்களுக்கு கீழ்ப்படிய மட்டுமல்ல, பணிந்தடங்குகின்ற ஆவி எங்களுக்கு அருள்வீராக. எங்களை பயிற்றுவிப்பீராக, நெறிப்படுத்துவீராக. எபிரேய மக்களுக்கு, எபிரேய வாசகர்களுக்கு அன்று நீர் உறுதியாய் தளராமல் நிலைத்திருக்க சொன்ன உம்முடைய மதியுரைகள் இன்றும் எங்களுக்கு ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பகிர்ந்து கொடுத்த நம்முடைய தாசனை ஆசிர்வதியும். பங்கு பெற்ற தேவ மக்களுக்கு இந்த வார்த்தைகளை ஜீவனும் ஆவியமாய் மாற்றுவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்கள் ஜெபத்தை அடைக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.